கட்சியின் தலைவருக்கு அடுத்தபடியாக யாரும் இல்லாததால் தான் அதிமுக 4 துண்டுகளாக போனது என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவில் பல ஆண்டுகளாக உழைத்த மூத்த தலைவர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி வழங்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பெரியார் அண்ணா வச்சிருந்தார், அண்ணா கலைஞர் வச்சிருந்தார், கலைஞர் தளபதி வச்சிருந்தார், தளபதி இன்னைக்கு இவரை ஒரு லெப்டினெண்ட்டாக வச்சிருக்கார். ஒரு இயக்கத்துக்கு அப்படி இப்படி இருந்தால் தான் கட்சி நல்லா இருக்கும், வளரும். இன்னைக்கு அதிமுக என்னாச்சு? 4 கூறா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஸ்டாலினை அடிக்கடி சொல்லுவார், மிசால சென்டர் அப்படி மிசால சென்டர்ல இருக்கிறாங்க, மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், அமைச்சராக இருந்து நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற சூழ்நிலை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதை தொடர்ந்து அமைச்சரவையில் அவருக்கு 3ஆம் இடம் வழங்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு மே மாதம் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைந்த அமைச்சரவை அண்மையில் 5வது முறையாக மாற்றப்பட்டது. அதனுடன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிந்துரைக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து உதயநிதி தமிழ்நாட்டின் 3வது துணை முதலமைச்சரானார். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்ட உதயநிதிக்கு அப்போது அவருக்கு அமைச்சரவையில் 10வது இடம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் துணை முதலமைச்சரான பிறகு அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு 3வது இடம் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்ததாக அவை முன்னவரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் அமைச்சரவையில் 2வது இடத்தில் உள்ளார். உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து 4வது இடத்தில் KN நேரு, 5வது இடத்தில் I. பெரியசாமி, 6வது இடத்தில் பொன்முடி இடம்பெற்றுள்ளனர். புதிதாக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனுக்கு 19வது இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற்ற செந்தில் பாலாஜிக்கு 21வது இடமும், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியனுக்கு 27வது இடமும், சாமு நாசருக்கு 29வது இடமும் வழங்கப்பட்டுள்ளது. 33ஆம் இடத்தில் TRB ராஜா, 34ஆம் இடத்தில் மதிவேந்தன், 35வது இடத்தில் கயல்விழி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைத்தபோது கருணாநிதியின் அமைச்சரவையில் முதல் முறையாக அமைச்சராக பொறுப்பேற்ற மு.க. ஸ்டாலின் 3 ஆண்டுகளுக்கு பிறகு துணை முதலமைச்சராக்கப்பட்டார். அதேபோல் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் முறை அமைச்சரவையில் இடம்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் 2 ஆண்டுகளில் துணை முதலமைச்சராகியுள்ளார். தந்தை 56வது வயதில் அடைந்த துணை முதலமைச்சர் பொறுப்பை மகன் 46வது வயதிலேயே பெற்றிருப்பது நினைவுகூரத்தக்கது. இதனிடையே 2009ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனபோது அமைச்சரவையில் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் மூத்த அமைச்சர் க. அன்பழகனை தொடர்ந்து அவருக்கு 3வது இடம் வழங்கப்பட்டிருந்தது. தற்போதும் அதே நடைமுறையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடைபிடித்துள்ளார். அதன்படி 2வது இடத்தை மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு, 3வது இடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதிக்கும் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைந்து நலம் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருப்பம் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையின் திரைப்படம் வரும் 10ஆம் தேதி திரைக்கு வரும் நிலையில் அவர் கூலி படத்திலும் நடித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு அவருக்கு அடிவயிற்று பகுதியில் வீக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சிறப்பு மருத்துவர் சாய் சதீஷ் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளவிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரஜினிகாந்தில் உடல்நிலை சீராக இருக்கிறது என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ரஜினிகாந்துக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்படவில்லை என்றும் முன்கூட்டியே மருத்துவர்களிடம் பேசிய பிறகுதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ரஜினிகாந்தின் உடல்நிலை கவலை அளிக்கும்படி இல்லை என்றும் அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். விரைவில் மருத்துவமனை நிர்வாகத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து உடல்நலம் பெற விழைகிறேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்.